இது பல்லு போட்டா? பல்லு போடல, இது பல்லு போடல. 4 மாசம் குட்டி தான். 4 இன்னும் ஒரு 6 மாதம் ஆகுமா பல்லு போட? ஒரு 7 மாதம் ஆகும். 7 மாதம். செங்கடாயி செங்கடாயில் நெத்தி சுட்டி. நெத்தி சுட்டி செங்கடாயில் எவ்வளோன்னு சொன்னாங்க? இது 11 ரூபா சொல்லி 8 ரூபான்னு வாங்கியிருக்கு. எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 8000 ரூபான்னு வாங்கியிருக்கு. 8000 ரூபான்னு வாங்கியிருக்கு. 8000 ரூபா. என்ன விசேஷம்ண்ணா? இது வளர்க்கு தான். வளர்ப்புங்க. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? பத்தமடை. சரி சரி. ரேட்டு கூடவா குறையவாண்ணா? இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் கூட தான். கொஞ்சம் கூட தான். இதை மாதிரி எத்தனை கிடா வச்சுருப்பீங்கண்ணா? இப்போதைக்கு தான் குட்டி சேர்க்கு ஒரு 4 குட்டி தான் கிடக்கு. திருப்பி சந்தைக்கு வளர்த்து கொண்டு வந்துடுவீங்க? இது பக்ரீத் வளர்ப்பு. பக்ரீத் வாங்கி அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு கொண்டு வந்து லாபம் வருமாண்ணா? சரி சரி. நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும்ண்ணா. யாராங்க ரோட்டில் வந்தால் கடத்திடுங்க. ஆமையா அண்ணா ஒரு மாதிரி 3 குட்டியா? 3 குட்டி. 3 என்ன குட்டிண்ணா? 3 கிடாய். கிடாயி நல்லா கருப்பு கிடாயா? ஒத்த முறையா? ஒன்று ஒத்த மரப்பு, ஒன்று கருப்பு, ஒன்று கண்ணி. ஓ சரி சரி. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களாண்ணா? எந்த ஊருக்குண்ணா? இது கண்டிப்படி. சரி. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 20,000 சொன்னேன். 17,000 தந்திருக்காங்க. வாங்கினவங்களுக்கு லாபமா? வாங்கினவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம். நல்ல லாபம். ஒரு 6 மாதம் வளர்க்கணுமா? ஆமாம், 4 மாதம் வளர்த்தாலே ஒரு கிடாயே அந்த ரூபாயை கொடுத்துரும். ஓ சரி சரி. இன்னைக்கு அவங்க நல்ல யோகம். ஆமாம், வாங்குறவங்களுக்கு இன்னைக்கு யார் வாங்கினாலும் அவங்களுக்கு யோகம் தான். விற்கிற அளவு பாடு கொஞ்சம் சிக்கல். சரி, ஏதாவது வந்தது போதும்னு நினைப்புல. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு ரொட்டேஷன் ஆகணும்ல? ஆமாம். சரி. அவனுக்கு தரவு கொடுத்து விடும். வியாபாரிக்கு தான் தரணும். 18,000 கேட்டது. அவன் வியாபாரி சந்திர வெள்ளையில நினைச்சு மோசமா இருக்கு. ஏன்னா இந்த ஆடு எத்தனை பல்லுண்ணா? ஆடு 6 புல்லு தான். 6 புல்லு தான். ஆட்டு 10 இருக்கும். உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை உயிரிடைக்கு தான் 30 ரவி நீ போப்பா. நீ எனக்கு ஆகாத நீ தூரம் போ. அவன் திருட்டி வரப்ப அவன் நம்ப. எவ்வளோ சொல்றீங்க? ஏண்ணே ரூபா கொடுண்ணே. ஆட்டை 15 ரூபாய் காலையில் வந்தாலும் கேட்டான். இப்போ பகுதிக்கு அன்னைக்கு 10 ரூபாய் கேட்கும். 5000 குறைச்சி கொடுத்தா வீட்டம்மா கஞ்சி தருமா? தராது. அடிதான் விடும். நான் அடிக்காட்டி 3 நாளைக்கு எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பியா? கிட்டத்தட்ட வாட்டில் ஒரு நாள் அடி வாங்குவேன். அப்படியா? வாட்டில் ஒரு நாள் கண்டிப்பாக அடி இருக்கு. கட்டிங் போட்டு போவீங்களோ? அடி போனால் தான் ஒரு இடத்த போடுறது. அதை உழைக்க முடியல. அந்த மூஞ்சி தண்ணி போட்டு அடி விழுந்தா ஒன்றும் தெரிய முடியாது. போகிற தெரிஞ்ச உடனே மாதிரி அடி உரைச்சி அடிச்சேன்னா ரொம்ப 2 அடி தானே அடித்தேன். சரி, நீ 2 அடி நிறுத்திக்கோ. பூரி கட்டையா? பூரி கட்டை இல்லை, பச்சை மட்டை. பச்சை மட்டையா? சரி சரி. சரியான மட்டை. வெளு ஆனால் அடிக்க உடம்புல தெம்பு தான் கொடுக்கும். இன்னொரு பொம்பளை அடிக்க உடம்பு தெம்பு வரும்போது நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டியது. சோறு கிடைக்காதுயா. சோறு கிடைக்காது, ஒன்று கிடைக்காது. சோறு கிடைக்காது, சோகம் கிடைக்காது. அதில் எல்லாம் தண்ணியில் போயிருக்கும். கிடைக்கும். அடுத்த கடை 26,000 ரூபா கொடுக்கணும்.
அண்ணா எவ்வளோக்கு வாங்கினீங்க? இது 33 ரூபா சொன்னேன். ஆ 26க்கு வாங்கிட்டாங்க. 26,000. திருப்பி விற்கிறதுக்கு தானா? இல்லை அவங்க வாங்கி விற்கிறாங்க. ஆ நான் கொண்டு வந்தேன். ஆ சரி. ஆமாம் 33,000 சொன்னீங்க. ஆமாம் 26க்கு வாங்கி 26,000. இது உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? இவரோட எத்தனை கிலோ இருக்கும்? 60 கிலோ. சரி என்ன விலை இல்லையாண்ணா? ஆமாம் நீங்கள் சுமாராக தான் இருக்கு. சுமாராக தான் இருக்கு. பல்லு எத்தனைண்ணா? சென்ட்டு. சரி ஆட்டுக்கு போட சரியா இருக்குமா? நல்லா இருக்கும். மாப்பிள்ளை கிடையாது, நல்ல கிடையாது. நல்ல கொடியாட்டுக்குடா. நல்ல கொடியாட்டு கிடையாது. ஆ சரி. ஹலோ ஆ சொல்ல அண்ணா எந்த ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க? எந்த ஊர்னா? கோயில்பட்டியா? கோயில்பட்டி. வாங்கினவங்களுக்கு லாபமா? ஆமாம் லாபம் தான் அவங்களுக்கு. நல்ல லாபம் என்னன்னா 5 ரூபாய்க்கு அழகாக அடிக்கலாம். 5 ரூபாய்க்கு முன்னே நிற்கும். இப்போ டயம் ஆகிட்டு இல்லைன்னா அது விற்க தான் செய்யும். அவங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும், அசால்ட்டாக கிடைக்கும். சரி அவங்களும் கிடைக்கும், அவங்களும் தப்பு இல்லை. ஆமாம் எத்தனை மணி கொண்டாந்தாப்புல? வந்தாச்சா? பாஞ்சாவதுக்குள்ள யாருமே எல்லாரும் வாங்க. பல்லு சின்ன 13,000 முடிச்சுக்கிறோம். கன்ஃபார்ம் பண்ணல. வாங்கல சரி வாங்க சரி 13 எவ்வளோ இருக்கு? அப்படியா கொடுத்துடியா எங்கேயும் அப்படி வராது மாறி மாறி யாரும் பூரா இல்லை யாருக்கு 200 சொல்லாதா 200 டிக்கெட் 50 ரூபா நான் அழுத்தல அந்த கிடா எவ்வளோக்கு முடிஞ்சு இப்போ? அது 12,900. 12,900. பல்லு சின்ன பல்லு போடல வளர்ப்பு. ஆ சரி. உயிரிடம் எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடம் தான் 30 கிலோ இருக்கும். 30 கிலோ இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்கலையா? விலை இல்லைண்ணா. சரி 12,900. நல்ல நாட்டுக்கிடா. நல்லா கை வளர்ப்பு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? ஏர்வாடி. ஏர்வாடி.
இங்கே வள்ளியூர் பக்கம் இந்த மாதிரி கிடா நிறைய வச்சுருக்கீங்களாண்ணா? ஆமாம், நம்ம வாங்கி விற்கிறது. ஆ சரி. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 90 47 98 17 05. இந்த மாதிரி நாட்டு கிடா வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஆர்டர் அன்னதானமாக எட்டவர்களை முன்னிட்டு நாட்களிலும் சாப்பிட்டவங்க 10 கோடி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதான் என்ன சேனல்? ஐயோ அருமையாக இருக்கும். நல்லா நிற்கி அதை வாங்க அருமையாக போயிட்டு அரைச்சிட வேண்டிய அந்த ஐடியா இப்படி வச்சுக்கோலாம். லாயக்கண்ண மணிக்கு வச்சுக்கோ. பாண்டிய பாக்கிட்டு வாங்கிக்கிறேன். இல்லை வெட்டிட்டு டப்புன்னு சட்டியை பிடிச்சிருந்தேன். எதுக்குப்பா எத்தனைப்பா? ரெண்டு கிடா வாங்கிக்கல என்ன செய்யணும்? கோயிலுக்கு அன்னதானம் எந்த ஊர்ண்ணே? கோயில்பட்டி சங்கலிங்க. சரி சரி. நீங்கள் அடிக்கடி அன்னதானம் கொடுப்பீங்களோ? நாம கறிக்கடைக்காரன் கறிக்கடை வச்சிருக்கேன். இந்த வட்டம் முத 8ஆம் பொங்கலுக்கு ஒரு 10 கிடாய் வெட்டி அன்னதானம் போடுறேன். ஊர் சார்ந்து நம்மளோட சப்போர்ட் நம்ம வாங்கிட்டு 2 கிடாய். நீங்கள் நல்ல நாட்டு கிடாயா பார்த்து வாங்கியிருக்கியா? கறி நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து 2 கிடாய். கறி டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மக்கள் நல்லா சாப்பிடணும். அது எவ்வளோண்ணா உயிரேட்டாக இருக்கும்? உயிரடைக்கு வந்து 85 கிலோ இருக்கும். கறி மதிப்புக்கு 45 கிலோ கறி இருக்கும். ரெண்டு சேர்த்து இந்த ஒரு கிடாய் மட்டும். ஒரு கிடா இந்த கருப்பு கிடாய் பார்த்துக்கோங்க. சொன்னாங்கண்ணா. இது ஒரு ஆள் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 1000 லாபம் கொடுத்து வாங்கினேன். சரி. 27,000 வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒரு 1500 கொடுத்து 28,500 வாங்கினேன். கிடா பிடிச்சிருந்தனால பிடிச்சதுனால அவங்களுக்கு வேண்டிய வாங்கினது அவங்கள்ட்ட சொல்லி வாங்கியாச்சு. நல்ல நாட்டு கிடா நாட்டு கிடாய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கு. ஆறுப்பு கேட்காப்ப எல்லாம் சாப்பிடுறது நல்லா இருக்கும். வெட்டி பார்த்துருக்கேன். முன்னாடி காட்டுறான். இது 25 கிலோ இருக்கும். இந்த கடை 25 கிலோ. எவ்வளோ இது பல்லு எடுத்துனாங்க? பல் சேர்ந்துருச்சு. 2 பேர் பல் சேர்ந்த கடை. இந்த கிடா எவ்வளோ சொன்னாங்க? இது வியாபாரிக்க வாங்கினது 30,000 சொன்னாங்க. 22,000 வாங்கி 22,000. நான் வந்தது உங்களுக்கு லாபம் தான். லாபம் தான். மக்கள் சாப்பிட்றதுக்காக கடவுள் பார்த்து கொடுக்குறது. நம்ம கடைக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு சாமி செய்ய கிடைச்சிருக்கு. யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதான் என்ன சேனல்? அண்ணா இந்த கிடா எவ்வளோ பேர் சாப்பிட்லாம்ண்ணா? இது 60-80 பேர் சாப்பிடலாம். 80 பேர் சாப்பிட்லாம். செழிப்பாக சாப்பிட்லாமா? சரி சரி. நீங்கள் எத்தனை பேருக்கு அன்னதானம்ண்ணா? எத்தனை பேருக்கு அன்னதானம்? 1000 பேருக்கு. 1000 பேருக்கு. இப்போ எத்தனை கிடா வாங்கியிருக்கீண்ணா? மொத்தம் 9 கிடாய் வாங்கியிருக்கு. இங்கே மேலப்பாளையத்துலேயே 9 கிடாய். 9 கிடாய் மேலப்பாளையத்துலேயே. ஓ சரி சரி. நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு விலை அமைஞ்சிருச்சு அப்படிதானே? இதெல்லாம் கிடைக்க கஷ்டம்லாண்ணா. என்ன கிடா எவ்வளோக்கு முடிஞ்சு? 30 ரூபா சொன்னோம். 26 ரூபா முடிஞ்சு. 26,000. என்ன விசேஷம்ண்ணா? கோயில் கூட எங்க எங்க? விஜயநாராயண். என்னைக்குண்ணா? வர வெள்ளி அடுத்த ஆணி 2வது வெள்ளி. ஆணி 2வது வெள்ளி. சரி. சாமி இது எத்தனை பல்லு? அது 6 பல்லு. 6 பல்லு. உயிரிடா எவ்வளோ இருக்குது சாமி? அது தெரியாது. தெரியல. கோயிலுக்கு நல்ல கிடா வேணும்னு பார்த்து வாங்கியிருக்கீங்க. நல்ல நாட்டு கிடா. நாட்டுக்குடா. சரி. அவர்கிட்ட எவ்வளோ நான் நட்டப்படேன். 54 ரூபா 55 ரூபா அவ்வளோதான். காலி பண்ண உண்மைக்கு எனக்கு நட்டுறதுக்கு 55 அவ்வளோதான். கூப்பிட்டு கொடுக்குறோம்னா
அவர் சாப்பிட்டான் வாங்காசுக்கண்ணா அடுத்தவரை கூட கொடுங்கன்னு சொல்கிறாங்க காசு. அதுக்கு இல்லைப்பா, நான் வந்து இன்னொன்று சொல்லட்டுமா, என்னை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லைன்னு அந்த வியாபாரத்தை நான் பேச மாட்டேன். வெளியே போயிட்டியா? அந்த கட்டு வழியாக வந்துட்டியோ? இந்த கிடா எவ்வளோக்கு முடிச்சிய ஒன்று? இதானோ? ஆ, இது ஒரு 9,000. 9,000. சரி சரி. இது பல்லு சின்ன எது? இந்த கிடா இது பல்லு போடல. சரி சரி. எவ்வளோ உயிரிடாக இருக்கும்ண்ணா? 10 கிலோ சைஸும் கிடைக்கு, 8 கிலோ சைஸும் கிடைக்கு. ஆ, சரி சரி. சொல்லுண்ணா. மூணு குட்டி எவ்வளோக்கு முடிச்சு? 19,000. 19,000. வளர்ப்புக்கா? எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? ஆ, மணிமுத்தாறு. மேலே செவல் பக்கம். நாளைக்கு வருவீங்க, கேட்டு நல்லா கொடுங்க.